விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பல்வேறு நிவாரண உதவிகளை செய்து வருகிறார். அவர்களுக்கு ஆறுதலும் தெரிவித்து வருகிறார். அந்த வகையில் தற்போது கே சாலை பகுதியில் பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு நிவாரண உதவிகளையும் செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். விழுப்புரம் மாநகர் பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா நகர், அதே போன்று ராஜீவ்காந்தி நகர் ஆகிய பகுதிகள் முழுவதிலுமாக கனமழையால் மிகப்பெரிய அளவிற்காக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 4 நாட்கள் ஆகியும் கூட தற்போது வரைக்குமாக அந்த மழைநீர் வடியாமல் வெள்ளத்திலேயே அந்த பகுதி மக்கள் தற்பொழுது வரைக்குமாக தவித்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் அந்த பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாக சென்று அந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கினார்கள். அந்த பகுதிக்கு இதுவரைக்குமாக ஆளும் கட்சியினர் யாரும் வராத ஒரு சூழலில் முதன்முறையாக அதுபோன்ற பாதிக்கப்பட்ட உள்ளே இருக்கக்கூடிய மிகவும் குறுகலான பகுதிக்கு கூட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சென்று அந்த பகுதி மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கான துன்பங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்தாக ராஜீவ்காந்தி நகர் பகுதியை முடித்துவிட்டு மீண்டும் செஞ்சி நோக்கி புறப்பட்ட பொழுது அந்த விழுப்புரம் நகர பகுதியான கே சாலை பகுதியில் நின்று கொண்டிருந்த ஏராளமான துப்புரவு பணியாளர்களை சந்தித்து அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய பணிகள் குறித்து கேட்டறிந்தார்கள். அதனைத் தொடர்ந்தாக அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த பகுதியில் உள்ள பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் நிலையில் அவர்களுக்கான பணி நிரந்தரம் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதே போன்று ஏற்கனவே அரசனுடைய குறிப்பிட்ட அளவிற்காக நிர்ணயம் செய்யப்பட்ட ஊதியம் முறையாக வழங்கப்படுவதில்லை என தெரிவித்தார்கள். அதே போன்று தூய்மை பணியாளர்களுக்கான அந்த உபகரணங்கள், அவர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்களும் முறையாக வழங்கப்படுவதில்லை என தெரிவித்தார்கள். போதிய அளவிற்கான தூய்மை பணியாளர்கள் இல்லாத நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கான பணிச்சுமை அதிகரிப்பதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து அவர்கள் கூறிய பொழுது, அவர்கள் நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சி வரும் பொழுது 2026 அம்மாவுடைய ஆட்சி நிச்சயமாக அமையும், அப்பொழுது உங்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு தமிழகம் முழுவதிலும் உள்ள தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என அவர்களுக்கு வாக்குறுதி அளித்ததோடு அவர்களுக்கு நம்பிக்கையும் அளித்தார். அதனைத் தொடர்ந்தாக அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வேஷ்டி உள்ளிட்ட பல்வேறு நிவாரண உதவிகளை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வழங்கி அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையை விளைவித்து சென்றிருக்கிறார். ஏனென்றால் அந்த பகுதி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எல்லாம் தூய்மை பணிகளில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்களின் பணி என்பது மிகப்பெரிய ஒரு தியாகத்திற்கு இணையானது. ஏனென்றால் அந்த பகுதி மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் இது போன்ற பணிகளை ஈடுபடும் நிலையில் அவர்களையும் கூட இந்த திமுக அரசு கைவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கான அவர்களுடைய கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் உள்ள நிலையில் அதனையும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தாயுள்ளத்தோடு கனிவோடு கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்தாக அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக அரசுக்கு வலியுறுத்துவேன். இதனைத் தொடர்ந்து அம்மாவின் ஆட்சி உருவான பின்பாக நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என அவர்களுக்கு வாக்குறுதி அளித்து சென்றிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள்.